அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். துலாம் என்கின்ற அந்த வீடு ஒவ்வொரு லக்னத்தோடு தொடர்பு ஏற்படும் பொழுது அது விளைவிக்கக்கூடிய தாக்கத்தை பற்றியும் அது சொல்லக்கூடிய பலன்களை பற்றியும் நாம் ஒரு எபிசோடாக பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சி. போன தடவை நம்ம இந்த கும்பம் அப்படின்ற அந்த வீட்டிற்கும் துலாம் என்கின்ற அந்த பாவத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சரி, இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய லக்னம் விருச்சிக லக்னம். இந்த விருச்சிக லக்னத்துக்கும் துலாமுக்குமான தொடர்பை பற்றி தான் நாம் இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். சரி, விருச்சிக லக்னத்துக்கு துலாம் 12ஆம் பாவமாக வருகிறது. காலபுருஷனுக்கு களத்திர ஸ்தானமாக வரக்கூடிய அந்த துலாம் என்கின்ற அந்த வீடு, காலபுருஷனுக்கு 7ஆம் பாவமாக வந்திருக்கக்கூடிய துலாம் என்கின்ற பாவம் விருச்சிக லக்னத்தை சேர்ந்தவருக்கு 12ஆம் பாவமாக வருகிறது. ஆகவே விருச்சிக லக்னத்தை சேர்ந்த அன்பர்களுக்கு 12ஆம் பாவத்தின் மூலியமாக துலாமினுடைய வைப்ரேஷன், துலாமினுடைய காரகத்துவ பலன்கள், துலாமினுடைய தன்மைகள், துலாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விருச்சிக லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு தங்களுடைய 12ஆம் பாவத்தின் மூலியமாகவே செயல்படும். 12ஆம் பாவத்தின் மூலியமாகவே ஆக்டிவேட் ஆகும். சரி, அது எப்படி 12ஆம் பாவத்தின் மூலியமாக செயல்படும் அப்படின்னு பார்த்தா, 12ஆம் பாவம்னா பொதுவாக நம்ம என்னன்னு பார்ப்போம். நம்ம தாயுடைய அப்பா, அம்மாவுடைய அப்பா அல்லது அப்பாவுடைய அம்மா, நம்ம தாயுடைய அப்பா அல்லது அப்பாவுடைய அம்மா, அவங்க குடும்பம், அவங்க சார்ந்த, அவங்களோட சம்மந்தப்பட்ட மனுஷங்க, இதெல்லாம் 12ஆம் பாவத்துக்கு காரகத்துவத்திற்குள் அடங்கக்கூடிய உறவு காரகத்துவம். சரி, ஜென்ரலாக 12ஆம் பாவம் அயன சயன போகம். ஓகே, ஜென்ரலாக 12ஆம் பாவம் விரயஸ்தானம், சுப விரயம்லேருந்து ஜென்ரலாக விரயம்ன்றது வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு 12ஆம் பாவத்தில் அடங்கும். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் 12ஆம் பாவம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நண்பருடைய குடும்பம். ஏன்னா 11ஆம் பாவம் நண்பர், அந்த 11க்கு அது 2 இல்லையா? ஆக நண்பர்னா நெருங்கிய நண்பர் கிடையாது, சும்மா ஒரு ஹாய் பை ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட் சர்க்கிள்னு சொல்லுவாங்க இல்லையா, நட்பு வட்டாரம். அந்த நட்பு வட்டாரத்துடைய குடும்பம். நிறைய விருச்சிக லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு நண்பருடைய குடும்பம் அல்லது நண்பருடைய குடும்ப உறுப்பினர், அவங்க மூலியமாகவே பொண்ணு வந்திருக்கு. பொண்ணு, அதாவது அவர்கள் மூலியமாகவே வரன் அமைகிறது. நான் பார்த்த நிறைய விருச்சிக லக்னத்தை சேர்ந்த ஜாதகர்களுக்கு தங்களுடைய நண்பர் வட்டார குடும்பத்தின் மூலியமாகவே ஒன்று அந்த குடும்ப உறுப்பினரே களத்திரனா அமைகிறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுடைய ரெஃபரன்ஸ்லேயே அவங்களுக்கு மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்குது, அவங்க வரம் தேடுறாங்க. இது ஒன்று. துலாம் என்கின்ற பாவம் வெறும் களத்திர பாவம் மட்டும் கிடையாது, வெளி உலக தொடர்பை சொல்லக்கூடிய பாவம். அப்போ 12ஆம் பாவம்ன்றது மருத்துவமனை, 12ஆம் பாவம்ன்றது மருத்துவம் செய்வது அல்லது மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயம், மருத்துவ உலகம்ன்றது 12ஆம் பாவம் இல்லைங்களா? விரைய செலவு 12ஆம் பாவம், அயன சைன போகம் 12ஆம் பாவம், வெளிநாட்டு பயணம் அதுவும் உங்களுக்கு 9ஆம் பாவத்திலையும் கவர் ஆகும், 12ஆம் பாவத்திலையும் கவர் ஆகும் இல்லையா? அப்போ இதன் மூலியமாகலாம் களத்திரன் அமைவது, ஹஸ்பண்டோ அல்லது மனைவியோ அமைவது மட்டும் இல்லாமல் வெளி உலக தொடர்பு, வெளி உலக கான்டாக்ட், இந்த விருச்சிக லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு வெளி உலக தொடர்பு அனைத்தும் 12ஆம் பாவத்தின் மூலியமாகவே அமைகிறது. அந்த காரகத்துவ உறவு மூலியமாகவே அமைகிறது. நண்பர்களுடைய குடும்பம், அப்பாவுடைய அம்மா, அம்மாவுடைய அப்பா, இந்த மாதிரி 12ஆம் பாவம் உறவு காரகத்துவம் மூலியமாகவும் 12ஆம் பாவத்தினுடைய பொது காரகத்துவத்தின் மூலியமாகவும் 12ஆம் பாவம் சார்ந்த ஆக்டிவிட்டீஸ், ரகசிய ஆய்வு, அயன சயன போகம், வீட்டை விட்டு வெளியில் தங்கிறது, வீட்டை விட்டு வெளியூருக்கு போகிறது, வெளியூரில் ஸ்டே பண்ணுறது, சம்பந்தமே இல்லாத அதாவது கொஞ்சம் கூட
12ஆம் பாவம்ன்றது நீங்கள் வெறும் வெளிநாடு அப்படின்னு மட்டும் எடுத்துக்க வேண்டாம். எதெல்லாம் உங்களுக்கு 12ஆம் பாவத்தில் அடங்கும்னா, நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துக்குள்ள போய் நம்ம உட்கார்ந்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்ம பிறந்தது ஒரு பெருநகரம். அந்த பெருநகரத்திலேருந்து வேலை நிமித்தமாக அல்லது தொழில் நிமித்தமாக நம்ம போகக்கூடிய இடம் ஒரு குக்கிராமமாக இருக்குது, இல்லை மிகப்பெரிய ஒரு ஃபாரஸ்ட் ரிசர்வ்டு ஏரியாவாக இருக்குது, அல்லது ஒரு பாலைவனமாக இருக்குது. நம்ம வாழ்ந்ததுக்கும் நம்ம வளர்ந்ததுக்கும் நம்ம குடித்த தண்ணிக்கும் நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல போய் நம்ம வந்து வாழறோம் அப்படின்னாலே நம்ம 12ஆம் பாவத்தை தொடரோம்னு அர்த்தம். ஏன்னா 12ஆம் பாவம் நமக்கு பின்னாடி முதுகு, உடல்ல வந்து முதுகு பகுதி இல்லையா. 12ஆம் பாவம் நமக்கு பின்புறம், அதாவது நம்மளால பார்க்க முடியாத விஷயம். கண்ணாடியில் தான் வேணா பார்க்கலாம், ரிஃப்ளெக்ஷனில் வேணா பார்க்கலாம், ஆனால் டைரெக்டாக பார்க்க முடியாது. நம்மளுடைய முதுகு நம்மளால பார்க்கவே முடியாது இல்லையா. அப்போது இந்த 12ஆம் பாவம்ன்றது நம்ம சூழலுக்கு, நாம் வளர்ந்த சூழலுக்கோ நம்ம வாழ்ந்த சூழலுக்கோ கொஞ்சம் கூட ஒத்து வராத ஒரு அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல போய் நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 12ஆம் பாவத்தினுடைய தொடர்பு நமக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போது இவர்களுக்கு வந்து எப்படி களத்திறன் அமையும் அப்படின்னா, இவர்கள் வளர்ந்த அல்லது இவர்கள் வாழ்ந்த சூழலுக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராத ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழலில் வளர்ந்த களத்திறன் கணவர் அல்லது மனைவி, இவங்களுடைய பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், அல்லது இவங்க சந்திக்கிற சமூகமாக இருக்கலாம். 7ஆம் பாவம் சார்ந்த காரகத்துவம் எல்லாமே 12ஆம் பாவத்தோட தொடர்பு படுத்தியே வருவாங்க, 12ஆம் பாவத்தோட தொடர்பிலேயே இருப்பாங்க. வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு குடும்பமாக அது இருக்கும். அந்த மாதிரி குடும்பத்தினுடைய கான்ட்ராக்ட் இவங்களுக்கு நிறைய இருக்கும். அடிக்கடி மருத்துவ செலவு செய்யக்கூடிய குடும்பம். எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க இல்லையா. அடிக்கடி ஆரோக்கிய கோளாறு, ஆஃபன் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. நிறைய விருச்சிக லக்னத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய களத்திறனுடைய குடும்பம், அதாவது கணவனாக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம், ஏதோ வந்து எப்பயாச்சும் ஒரு தடவை நோய் வருது ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்கன்னா அது விஷயம் வேற. மாசத்துக்கு குறைஞ்சது ஒரு தடவையாச்சும் உங்க ஆஸ்பத்திரிக்கு போயே ஆகணும். மாசத்துக்கு 2 தடவை 3 தடவைக்கு ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. வீட்டில் ஒருத்தருக்கு நோய் குணமானா இன்னொருத்தருக்கு வருது, ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு. ஆஃபன் வாரத்துக்கு ஒரு தடவையோ மாசத்துக்கு ஒரு தடவையோ ஆஃபன் போயிட்டே இருக்கிறாங்க, ரிப்பீட்டடா போயிட்டே இருக்காங்க. இப்போ மருத்துவ செலவுக்கு மட்டுமே ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 2 லட்ச ரூபாய் எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி நிலைமையில இருக்கு இல்லையா. சின்ன 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 செலவுன்னு சொல்லி அந்த சின்ன சின்ன செலவெல்லாம் பட்ஜெட் போட்டிங்கன்னா எத்தனையோ தலையை முட்டி போயிடும். அந்த அளவுக்கு மருத்துவத்திற்கு பயங்கரமாக நிதி ஒதுக்கி செலவு பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய குடும்பம். அந்த மாதிரி குடும்பம் இவர்களுடைய களத்திறன் கணவன் அல்லது மனைவி அந்த வழி குடும்பத்தோட அந்த வழி குடும்பத்துக்கு அந்த தன்மை இருக்கும். ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம், துலாம் என்கின்ற பாவத்தின் மூலியமாகத்தான் நாம் உலகத்தை புரிந்து கொள்ள முடியும், நாம் மனிதர்களை புரிந்து கொள்ள முடியும். கடன் என்கின்ற அந்த பிரச்சனை 6ஆம் பாவமா. அப்போ கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது. அப்போ கடன் கொடுக்கறது உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு கடன் கொடுக்கறது, கொடுத்த கடனை திரும்ப பெறுதல், இதெல்லாம் வந்து உங்களுக்கு 12ஆம் பாவத்தில் வருமா? நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த விருச்சிக லக்னத்தை சேர்ந்தவர்கள் அடுத்தவர்களுக்கு கடன் கொடுத்து பண உதவி செய்து அந்த கொடுத்த கடன் அவர்களுக்கு திரும்ப அவங்க நினச்ச நேரத்தில் அவங்களுக்கு திரும்ப கிடைக்காம அதன் மூலியமாக உறவு சிக்கலில் ஈடுபட்டு அதன் மூலியமாக பல அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்தித்து அதன் மூலியமாக மனம் பக்குவம் அடைந்து இவங்க தான் நல்ல மனுஷங்க, இவங்க தான் கெட்ட மனுஷங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறது. யார் யாருக்கு உதவி செய்யணும், யார் யாருக்கு உதவி செய்யக்கூடாது, எந்த மனுஷங்க கிட்ட பேசணும், எந்த மனுஷங்க கிட்ட ஒரு அளவுக்கு மேலே வச்சுக்க கூடாது அப்படின்ற அந்த மனிதர்களை கையாளும் பக்குவம் விருச்சிக லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த 12ஆம் பாவத்தை தொடும் பொழுதுதான் ஏற்படும். விரயம் செய்யும் பொழுது ஏற்படும், மருத்துவ செலவு செய்யும் பொழுது ஏற்படும், கடன் பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது ஏற்படும். 12ஆம் பாவத்தை தொடும் பொழுதெல்லாம் இந்த விருச்சிக லக்னத்தை சேர்ந்தவர்கள் உலகத்தை புரிந்து கொள்வார்கள், மனிதர்களை புரிந்து கொள்வார்கள்,
மிகப்பெரிய மெச்சூரிட்டி அது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், துலாம் பாவம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பக்குவத்தை கால புருஷனுக்கு வேற எந்த வீட்டாலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா அது மனிதர்களை கையாளக்கூடிய பக்குவம். எடுத்தோடனே நம்மளால ஒருத்தர்கிட்ட வந்து டக்குன்னு பக்குவமாக பேசிடவெல்லாம் முடியாதுங்க. நம்ம நிறைய அடிபடுவோம். ஆரம்பத்தில் வந்து நம்ம நிறைய இன்னசென்ட்டாக பேசுவோம். நம்ம இப்போ சொல்லக்கூடாத விஷயங்கிட்ட நிறைய ஆளுங்கிட்ட நிறைய தகவலை பகிர்ந்துக்குவோம். அப்புறம் போக போக பட்டு தான் நம்ம நிறைய திருந்துவோம் இல்லையா? அப்போது அந்த பக்குவத்தை கொடுக்கக்கூடிய அந்த துலாம் என்ற பாவம் விருச்சிக லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு 12ஆம் பாவமாக வந்து விடுகின்றது. ஸோ இவங்களுக்கு அடியும் கொடுத்து பக்குவத்தையும் கொடுக்குறாங்க இல்லையா? அது யார் கொடுப்பாங்கன்னா, அம்மாவுடைய அப்பா குடும்பம், அப்பாவுடைய அம்மா குடும்பம், தந்தையுடைய தாய், தாயுடைய தந்தை, அந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து நிறைய மெச்சூரிட்டி இவங்க கெயின் பண்ணுவாங்க. அதாவது அடிபட்டு கெயின் பண்ணுவாங்க. ரெண்டாவது, நண்பர்களுடைய குடும்பம், அவங்க மூலியமாகவும் நிறைய உறவு சிக்கல்களை சந்தித்து இவங்க பக்குவத்தை கெயின் பண்ணுவாங்க. நம்பர் 1. நம்பர் 2, சரி, அடுத்து வேறு யார்கிட்ட எது மூலியமாக கெயின் பண்ணுவாங்கன்னா, விரய செலவு செய்வதன் மூலியமாக விரயம் செய்ய ஒரு சுச்சுவேஷனில் வேஸ்ட்டுன்னு தெரியும், இருந்தாலும் செலவு பண்ணி தான் ஆகணும், செலவு வேறு வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் மருத்துவ செலவு ஏற்படும் பொழுதும், மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் இவர்கள் ஈடுபடும் பொழுதும், கடன் சிக்கலில் இவர்கள் மாட்டும் பொழுதும் உண்மையான மனிதர்களை இவர்கள் புரிந்து கொள்வார்கள், உலகத்தை புரிந்து கொள்வார்கள். அதனால தானே துலாம் வந்து தராசு. ஒரு வலியை அனுபவித்து அந்த ஒரு விஷயத்தை இழந்து அதன் மூலியமாக இவர்கள் அனுபவத்தை பெறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா, விரயத்தை வந்து ஒரு சில விஷயத்துக்கு விரய செலவு செஞ்சு தான் ஒரு சிலரோட நட்பை வந்து அடையணும் அப்படின்ற மாதிரி சூழலுக்கும் அவங்க தள்ளப்படுவாங்க. அதுலேயும் நான் நிறைய ஜாதகத்தில் பார்க்குறேன். ஏன்னா 12ஆம் பாவம்ன்றது தராசு ராசியாக மாறிவிட்டது காரணத்தினால், அது துலாமாக மாறிவிட்ட காரணத்தினால், கான்டாக்டை கெயின் பண்ணுறதுக்காகவே மனிதர்களுடைய கான்டாக்டும் இன்ஃப்ளூயன்ஸும் வேணும், மனுஷங்களுடைய செல்வாக்கு வேணும், மனுஷங்களுடைய கான்டாக்ட் நமக்கு வேணும், பழக்க வழக்கம் நமக்கு வேணும். அதன் மூலிமா நமக்கு நிறைய காரியம் நம்ம நம்ம நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நமக்கு நிறைய காரியம் சாதிக்க வேண்டியது இருக்குது, தொழிலையும் நமக்கு நிறைய சாதிக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு மனிதர்களுடைய தொடர்பு வேணுன்றதுக்காகவே நிறைய விரய செலவுகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை விருச்சிக லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு ஏற்படுகின்றது. இது தினம் நான் ஜாதகத்தில் பார்த்துட்டு இருக்கேன். விருச்சிக லக்னத்தை சேர்ந்தவர்கள் கான்டாக்டை மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காகவே அவங்க விரும்புகிறாங்களோ இல்லையோ விரைய செலவு அவங்கள தேடி வருது. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த விஷயத்தை ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பாருங்கள். கிடைக்கக்கூடிய தரவுகளையும் சந்தேகங்களையும் தவறாமல் குழுவில் பதிவிடுங்கள். நன்றி.